ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோப் மேக்கிங்கில் ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் வந்து இந்த சோப் மேக் பண்ணுறது அது ரிலேட்டடாக வந்துட்டு நான் வீடியோஸ் போடுறேன். அது ரிலேட்டடாக டிப்ஸ் கொடுக்குறது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் நான் ஒரு பிராண்டுக்கு ஓனராக இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் கூட இன்னுமே தெரியாமல் தான் வந்திருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் நான் ஒரு 4-5 இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பேன், அவங்க இந்த டீட்டெயில் எனக்கு சொல்லதே இல்லை அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப நான் வந்துட்டு பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் காஸ்டிக் சோடாவை எப்படி வந்து சூஸ் பண்ணணும், அது வந்து நம்ம அதோட எப்படி வந்து நம்ம அதை குட் குவாலிட்டியில் தான் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான். அதாவது ஹவு டு சூஸ் குட் குவாலிட்டி ஆஃப் காஸ்டிக் சோடா ஃபார் சோப் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ சோப் மேக்கிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம ஆயில்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுப்போம், மிக்ஸ்ட் ஆயில்ஸ் எடுத்து வச்சுப்போம். அண்ட் காஸ்டிக் சோடாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதை வந்து லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த லையை போர் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது ஒரு பேட்டர் கிடைக்கும். அந்த பேட்டரை நம்ம வந்துட்டு மோல்டில் போர் பண்ணுவோம். ஸோ போர் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சோப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சோப் மேக்கிங்க்கு மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்ன்றது காஸ்டிக் சோடா. அண்ட் அந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்மளால் சோப் செய்யவே முடியாது. ஸோ சாப்பானிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு காஸ்டிக் சோடான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த காஸ்டிக் சோடாவை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்கின் இஷ்யூ எதுவும் வராதா, இல்லை நம்ம சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதா, அண்ட் அதை எப்படி வந்து கொஞ்சம் தரம் கண்டுபிடிச்சி வாங்குறது அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த காஸ்டிக் சோடா குட் குவாலிட்டியில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சோப் வந்து ஒழுங்காக வராதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸுக்கு உண்டானது. அதாவது காஸ்டிக் சோடா ரிலேட்டடாக உள்ள ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ். அண்ட் இது நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு இது கிளியர் பண்ணும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்டிக் சோடாவுமே வந்துட்டு குட் குவாலிட்டி பேட் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது. எஸ், காஸ்டிக் சோடாவிலையுமே வந்துட்டு குட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் மீடியம் குவாலிட்டி, புவர் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குது. அண்ட் கிரேடுமே அவைலபிளாக இருக்குது. ஒன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டிக் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த அடைப்பு இருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட எஃபெக்ட் இருக்கும். அண்ட் வந்து நம்ம அப்புறம் கெமிக்கல் லேபில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு முக்கியமாக வந்து காஸ்டிக் சோடா அப்படின்றது வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான், இது வந்து ஒரு உப்பு வகையை சேர்ந்தது தான் காஸ்டிக் சோடா அப்படின்றது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கிரேட் 1 இல்லைன்னா வந்துட்டு குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காஸ்டிக் சோடா வந்துட்டு வாங்கிக்கணும். நீங்கள் உங்களுக்கு இது பார்க்க தெரியல, இல்லை அதில் இல்லை மென்ஷன் பண்ணலன்னா யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க பல்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பேக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ இது குட் குவாலிட்டி தான், கிரேட் 1 தான் அப்படின்றது இருக்கும். இல்லை அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் NaOH இதில் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து சோப் மேக்கிங்க்கு வாங்குகிறேன், அது கிரேட் குட் குவாலிட்டி தானா, கிரேட் நல்லா கிரேட் தானா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லை இது வந்து இந்த பர்பஸ்க்கு தான் அப்படின்ட்டாங்க அப்படின்னு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று. ஸோ எஸ், குவாலிட்டியுமே வந்துட்டு வேரி ஆகும். ஸோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இதனால் சோப்பு பேட்டர் வந்து இதுவாகுமா அப்படின்னா, 100க்கு ஒரு 40% சோப்போட பேட்டர் அந்த இது எல்லாமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரியுமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி காஸ்டிக் சோடா வந்து பார்க்குறதுக்கு எப்படின்னா குட்டி குட்டி பாசி அந்த மாதிரி இருக்கும். அதாவது பெட்டல்ஸ், லைக் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டி பாசி மாதிரி இருக்கும், அண்ட் லிக்யூட் ஃபார்ம்லேயே இருக்கும். இந்த 3ல் எதை வந்து நம்ம வாங்கிக்கலாம்? பெட்டல்ஸ், அதாவது சின்ன சின்ன செதில்கள் மாதிரி இருக்கிறது வாங்கணுமா, இல்லை வந்து ரவுண்டாக பாசி மாதிரி இருக்குது லிக்யூடு, எது வாங்கணும் அப்படின்னா எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே சேம் ஒர்க் தான் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் 2 டைப் தான், அந்த பாசி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது சூஸ் பண்ணுவோம், அண்ட் அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கிறது குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் அதோட இது வந்து வேரி ஆகும், கால்குலேஷன் வேரி ஆகும்னா அப்படியெல்லாம் வந்துட்டு கிடையாது. அதோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரவுண்டு இந்த மாதிரி ஷேப் இருக்கே தவிர இதனால் எந்த இதுவுமே கிடையாது. ஸோ 2 விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து அதோட குவாலிட்டி எப்படி இது பண்ணுறது கேட்டு வாங்குறது, அண்டு
இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி 3 இதுவாக இருக்குது. இதில் நம்ம மாறி சூஸ் பண்ணுறதுனால ஏதாவது இதுவாகுமா அப்படின்ற 2 விஷயம் வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒருத்தங்க கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டியே நீங்களே வந்து எப்படி ஒன்ஸ் ஒரு 10 கிராமோ இல்லை 100 கிராமோ வாங்கி அதை நீங்களே எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்றது ஒரு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 பியோர் ஒயிட் கலரில் இருக்கும். பியோர் நல்லா வந்துட்டு ரைஸ் நம்ம வடித்தா எப்படி இருக்கும், நல்லா ஒயிட் கலர். ஸோ இந்த கண்ணுக்குள்ளே ஒரு கலர் இருக்குது பாருங்கள், வெள்ளையாக நம்ம இந்த மாதிரி பியோர் வெள்ளையாக இருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது காஸ்டிக் சோடானாலே வெள்ளையாக தான் இருக்குன்ட்டு. இல்லை, நீங்கள் வந்து காஸ்டிக் சோடாவுமே வந்துட்டு அந்த கிரேடுக்கு தகுந்தபடியோ இல்லை குட் குவாலிட்டி, மிட் குவாலிட்டி, போர் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேரியேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சில காஸ்டிக் சோடாலாம் வந்துட்டு அழுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த ஒயிட்டிலே கொஞ்சம் அழுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சில காஸ்டிக் சோடா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லோயிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து வாட்டர் கலரில், அதாவது கலர்லெஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். காஸ்டிக் சோடாலையுமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதும் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஸ்கின் இஷ்யூ இந்த மாதிரி வரும். ஏன்னா ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அதுதான் பியோர் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சமாக 5 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் எடுக்கும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரைஞ்சிரும். நீங்கள் போடுற அந்த காஸ்டிக் சோடா வந்து தண்ணியில் கரையாமல் ரொம்ப நேரம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. லைக் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே, 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த காஸ்டிக் சோடாவை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, 1. அண்ட் வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய நுர மாதிரி வரும் இல்லையா, நுரையாக ஒரு மாதிரி வரும். லைக் இப்போ நீங்கள் வந்து சில இன்க்ரீடியண்ட்டில் நீங்கள் சேர்க்கும் போது நுர வரும், அது நான் சொல்லலை. பியோரான வாட்டர்லேயே நீங்கள் வந்து காஸ்டிக் சோடாவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி நுர நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுவும் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பியூராக ஈஸியாக கரையும். அதே மாதிரி திப்பியாக கீழே வந்து இருக்காது, இந்த பாதி கரைஞ்சி கரையாமல் அப்படி இருக்காது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே நல்லா வந்து நம்ம கரைஞ்சிரும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வாசனை வந்து அதில் இருக்காது. அதாவது ஃப்ராக்ரன்ஸே இருக்காது அதில். இது வந்து மெயின். வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஃப்ராக்ரன்ஸ் வந்தாலும் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் pH வந்து 14. காஸ்டிக் சோடாவோட pH வந்துட்டு 14 அப்படின்றது சொல்லுவாங்க. அதையும் தாண்டி காஸ்டிக் சோடாவில் இருக்குன்னா அந்த குவாலிட்டி கிரேடை பொறுத்து சில இது வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் காஸ்டிக் சோடா வாங்குறீங்கன்னா அதோட pH வந்துட்டு 14 இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 14, அதை நம்ம சோப்பை அப்படி பண்ணும்போது pH வந்து 6 to 7, 7.5, 8 அந்த மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ நீங்கள் காஸ்டிக் சோடா பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ காஸ்டிக் சோடா நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா pH 14 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும், இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிடும். இதுக்குன்னு பர்டிகுலராக பிராண்ட் அப்படின்றது தான் சூஸ் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. இந்த இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிரேடு, அதுக்கப்புறம் வந்து pH, அப்புறம் அது கரையிற தன்மை, இந்த விஷயங்கள் எல்லாமே இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஹீட்டு, இந்த ஹீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹீட்டுமே வந்து கரெக்டான ஹீட் இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து ஆயில்ஸ் எல்லாமே போர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது போக இதோட நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறோம், லைவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதோட சேஃப்டி அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேஃப்டி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிராண்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, நம்ம சோப் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ணுக்கு கிளாஸ் போட்டுக்கணும், மூக்கு வாய் ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும், கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். இது இல்லாமல் நானுமே சில டைம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நாளடைவில் அது வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூவில் கொண்டு போய் முடியும். சரிங்களா, ஸோ கண்ணில் வந்து எரிச்சல் வர்றது, இரிட்டேஷன் வர்றது, இந்த மாதிரி ஹெட்டேக் வர்றது, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதை நம்ம சுவாசிக்கும்போது நம்ம சுவாசிக்கவே முடியாது. நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு மாதிரி நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஆக்சுவலி இதை நம்ம சுவாசிக்கவே கூடாது, அண்ட் கையில் நம்ம உடம்புலலாம் படக்கூடாது. அதே மாதிரி பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இன்டேக் பண்ணவே கூடாது. அது நம்ம இன்டேக் படுறதோ இல்லை கையில் படுறதோ அப்படி இருக்குன்னா தீக்குளிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம வந்து இந்த சேஃப்டின்றது வந்து ரொம்ப முக்கியம், இந்த சோப் இது பண்ணுற இது. ஸோ அது ஒன்று. அண்ட் இதை வந்து நம்ம இப்போ நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னா இதுக்கு ஏதாவது இது அப்படின்னா அது எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக வச்சுக்கணும். நீங்கள் அதை சுவாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து காஸ்டிக் சோடா அந்த லைவ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை சுவாசிக்கும் போதுமே சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ணுறது, மூச்சுத்திணறல் இந்த மாதிரி வர்றது நாளடைவில். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவுமே இருக்கும். ஸோ சோப் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஆயில்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா வாட்டரில் அந்த லைவ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கீப்பப் பண்ணுங்கள் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். என்னோடய கிளாஸஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சிலது மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். என்னென்னா லைவ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஓப்பன் ஏரியாவில் பண்ணுங்கள். அதாவது காற்று ஈஸியாக உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அண்டு ஃபேன் போட்டு பண்ணாதீங்க, நேச்சுரல் காற்று இது பண்ணுற மாதிரி. ஃபேன் போட்டிங்கன்னா அந்த அந்த இது வந்து அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று. அண்ட் நீங்கள் லைவ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஓப்பன் பெரிய வாய் இருக்கக்கூடிய பவுல்லையோ இல்லை ஜக்லையோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி சில்வர் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க, அது வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்க எட்டாத இடத்துல காஸ்டிக் சோடா வைக்கிறதோ இல்லை லைவ் ப்ரிப்பேர் பண்ணுறதோ அந்த மாதிரி கையில் படாமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் வந்து இது பண்ணுறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காஸ்டிக் சோடாவை பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காஸ்டிக் சோடா குவாலிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லாததுனால சோப்போட பேட்டர் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வருமா வராது அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 100க்கு ஒரு 40-50% நீங்கள் காஸ்டிக் சோடா குட் குவாலிட்டியாக சூஸ் பண்ணலாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர் ஒழுங்காக வராமல் இருக்கிறது. ஏன்னா அது பிஹெச் வேறு மாதிரி இருக்குது, அதோட டெம்பரேச்சருமே வந்துட்டு ஃபுல்லாக வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? ஹை டெம்பரேச்சராக இருக்கும். அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியுமே வந்து மேலே வந்து ஒரு கலர்லேயும் கீழே ஒரு கலர்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பேட்டருன்றது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டியாக கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சோப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஸ்டிக் சோடா சூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான்லாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. சோப் மேக்கிங் கோர்ஸ் அண்ட் ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ் இந்த மாதிரி கோர்சஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்றது டீட்டெயிலுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டேயுமே ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். டடா.